வந்து பிரெட் டோஸ்ட் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டேன். ப்ரெட்டு எக்கு தென் சுகர் எல்லாமே போட்டு ஒன்றா பீட் பண்ணிவிட்டு, நீங்கள் உங்களுக்கு என்ன நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு பீட் பண்ணிவிட்டு ப்ரெட் வந்து நல்லா ஹாட் மில்க் இதில் ஆட் பண்ணோம். நம்ம போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு 4 ப்ரெட்ஸ் போட்டு எடுத்தாச்சு. சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப பயங்கரமாக குக் பண்ணிவிட்டு அப்படிலாம் வந்து மண்டே மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியல. ஸோ மண்டே மார்னிங் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து பேக் பண்ணுறது வந்து பாஸ்தா தான் ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸி. ஏன்னா பாஸ்தா ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. தனியாக பாஸ்தா வேக வச்சுட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் பாஸ்தா எனக்கு ஈஸி. அண்டு இதுதான் மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணேன். ஸோ எக்ஸ் எல்லாமே பீட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ப்ரெட்டை வந்து சோக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ரெட் டோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். நான் சைட் பை சைட் வந்து பாஸ்தா பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே சைடு கிளப்புறதுக்கே கரெக்டாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெட்டை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்ட பிறகு தான் வந்து நான் பாஸ்தா ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2-3 கிளிப் பாஸ்தா ரெடி பண்ணுற கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா சிம்பிள் பாஸ்தா கொஞ்சம் ராகி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எப்போவுமே ஏதாவது ஒரு ஸ்கூப் வந்து ராகி எப்படியாவது ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ராகி அதுக்கு முளைக்கடை வச்சுலாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ராகி அந்த வீடியோ வேணுனாலும் நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் ராகி வந்து முளைக்கடை வச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு பிளேட்டில் சும்மா ஃப்ரூட்டுக்கு ஆரஞ்சு டோஸ்ட்டு, அப்புறம் சோக் பண்ணி வச்சுருந்த ஆல்மண்ட்ஸ், இதெல்லாம் தான் பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் தென் நான் வந்து பேக் பண்ணுறது வந்து தனியாக பேக் பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து சாப்பிட கொடுக்கறதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தேன். அண்ட் தென் ஆல்மண்ட்ஸ் வந்து சோக் பண்ணி வைக்கும்போது நம்ம நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சோக்டு ஆல்மண்ட் இஸ் த பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். அண்ட் தென் நம்ம இப்போ பாஸ்தா பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட்டரை ஒரு பேனில் போட்டு சாப்டு கார்லிக், சின்னதாக மின்ஸ்டு கார்லிக் அதில் போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அது சாட்டே பண்ண உடனே நான் வந்து கொஞ்சம் வந்து வீட் ஃப்ளோர் இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். மைதா இல்லாமல் வீட் ஃப்ளோர் அந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அந்த பட்டரில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த கோதுமை ஸ்மெல் கொஞ்சம் போன பிறகு நான் கொஞ்சம் ராகியும் ஒரு ஸ்பூன் இதை நான் வந்து முளையிட்ட வச்சு அரைச்சி வச்சுருக்க ராகி பவுடர் இது நான் மிக்சிலே அரைச்சிட்டேன். இது வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதில் வந்து ஹாட் மில்க் ஆட் பண்ணுறோம். இது நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து க்ரீமி டெக்ஸ்சர் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு அவிச்சு வச்ச பாஸ்தாவை இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வெஜிடபிள் ஷாப் போயிட்டு எல்லாம் வந்துட்டேன். இந்த எல்லா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி